வணக்கம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இது இளைஞர்களுக்கான ஒரு பதிவு. குறிப்பாக நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண் குழந்தைகள், பெண்கள் என்ன ஏஜ் அப்படிங்கிறத விட 19 ஆயிடுச்சு, 10வது முடிச்சிருக்காங்க, 12வது முடிச்சிருக்காங்க, வயசு 20 இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலேயே திருமணம் செஞ்சிடறாங்க. சில நேரங்களில் அது 1098க்கு வந்து சைல்டு மேரேஜாக கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னாலும், அந்த சிறுமிகள் ஒரு கருவுற்ற நிலையில் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அங்கே மருத்துவத்துறையினர் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, இந்த பொண்ணு சிறுமி, இவங்களுக்கு வந்து இள வயதில் கர்ப்பமாயிருக்காங்க, அவங்க மூலமாக நம்மளோட குழந்தைகள் ஆஃபீஸ்க்கும் சரி இல்லை 1098க்கும் கால் பண்ணி அவங்க சொல்லும்போது கட்டாயம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படும். இதை யாருமே உணர்றது கிடையாது. நம்ம ஒரு வீட்டில் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற காரணக்காண்டியும் இல்லை நம்ம விரும்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஏஜ் என்னங்கிறதையும், ஒரு பெண் அல்லது ஒரு சிறுமியோட வயசு ஒரு 18 வயது பூர்த்தி அடைந்து 19 வயசுக்கு மேலே தான் அவங்கள நம்ம திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதையே மறந்துட்டு, அந்த பொண்ணு 10வது முடிச்சு வீட்டில் 2 வருஷம் இருந்தது, அதனால் 19 வயசு இருக்கும் அப்படிங்கிற அனுமானத்திலேயே திருமணம் பண்ணி, இல்லை தெரிஞ்சே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திருமணம் பண்ணி அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி அது வந்து மருத்துவமனைக்கு வரும்பொழுது மருத்துவர்கள் மூலமாக நமக்கு தகவல் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதனால் இளைஞர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன பொண்ணாக தெரியுறாங்க அப்படின்னாலும் அவங்களோட ஏஜை கன்ஃபார்ம் பண்ணி திருமணம் பண்ணுங்கள். இதனால் விளைவுகள் ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். எதிர்காலத்தில் சப்போஸ் நீங்கள் சேர்ந்து வாழலை அப்படின்னா அதனால் இப்போதுவே வந்து ஒரு அடல்ட்டை நம்ம திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம், அவங்களோட நமக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக விவாகரத்து வாங்கி கொண்டு நம்ம பிரிந்து போயிடலாம். ஆனால் ஒரு சிறுமியை திருமணம் பண்ணிட்டோம், அவங்களோட வாழ விரும்பலை அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம பிரியும் பொழுது அது போக்சோ வழக்காக இருந்தால் நமக்கு கட்டாயம் தண்டனை வழங்கப்படும். அதனால் இளைஞர்களே, நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்கள், அது வந்து காதல் திருமணமாகவோ இல்லை பெற்றோர்களால் நிச்சயித்த திருமணமாகவோ இருந்தாலும் வயதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கட்டாயம் அந்த பெண்ணுக்கு 19 வயதுக்கு மேல் இருந்தால் மட்டுமே திருமணம் செய்யுங்கள். அதற்கு முன் 18 முடிய போகுது, 19 ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் திருமணம் செய்து வழக்கில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். அதனால் ரொம்ப தெளிவாக ஏஜை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா போக்சோ வழக்குகளில் வரக்கூடிய காலங்களில் தண்டனைகள் கடுமையாக வழங்கப்படும் என்பது இப்போ நம்ம கண்கூடாவே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அலர்ட்டாக இருங்க இளைஞர்களே. தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.